வாஸ்து அகாடமி ஃபவுண்டர் கைலை கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ஸ்ரீராம் வாசாஸ்திரத்தில் டைரெக்டாக பேசுகிறோம். இப்போ நம்ம என்ன ஸ்லோகம்லாம் சொல்லலை, யாரும் மன்னிச்சிங்க. ஏன்னா டைம் போகுது, அதாவது நிறைய பேர் எல்லோரும் பார்க்குறாங்க, என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னால நம்ம குறைச்சிக்கிறோம். நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு, அது ரெண்டு ஜென்ரலான விஷயம். அதாவது 7ஆம் தேதி இரவு திருச்சியிலேருந்து ஒரு வண்டி கிளம்புது. அதாவது 7ஆம் தேதி இரவு திருச்சியிலேருந்து ஒரு வண்டி கிளம்புது. அந்த வண்டி நேராக எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா நேராக சேரன்மாதேவி போகுது சார். நேராக 8ஆம் தேதி காத்தால சேரன்மாதேவி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சேரன்மாதேவியில் முதல்ல ஸ்நானம் பண்ணிடுவோம். காத்தாலங்காட்டி போய் அங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு பக்தவச்சல பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்புடை மருதூர் அப்படிங்கிற திருப்புடை மருதூருக்கு அண்ணன் அபிஷேகம் பண்ணுறாங்க. அதனால் நிச்சயமாக அதில் போய் நம்ம கலந்துக்கிட்டு அன்னப்பிரசாத உணர்வை சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு நம்ம கிளம்ப போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம நேராக அங்கேருந்து எங்கே கிளம்புறோம்னா திருச்செந்தூர் போகிறோம். 5 மணி நேரம் ஆகுது, 6 மணி நேரம் ஆகுது. திருச்செந்தூர் முருகரை போய் பார்ப்போம். ஏன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. நிச்சயமாக முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம பத்துக்காணிக்கு போகிற மாதிரி 2 நாள் ட்ரிப் போட்டிருக்கோம். நிச்சயமாக வர்றவங்க வாங்க 100%. நீங்கள் வர்றீங்க அப்படின்னா 73 39 124 224 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 7339124224. அது மாதிரி நீங்கள் அதாவது மாடு தானம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு என்னால் பெரிய லெவலில் பண்ண முடியாது சார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு சின்ன அமௌண்ட் தான் ஒரு 5000 கொடுப்பேன் சார், 10,000 கொடுப்பேன்னா அந்த ஒரு 10 பேர் சேர்த்துக்கிட்டு ஒரு மாடு வாங்கி ஒரு கோவிலில் கொடுத்துலான்னு இருக்கேன். நிச்சயமாக அண்ணன் என்கிட்ட நேற்று நைட்டு பேசுனாங்க, இப்போ மாடுக்கு என்னாச்சுப்பா டோனர் இருக்கா கேட்டியா அப்படின்னாங்க. அதனால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயம், அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்க சண்டை மாதிரி எங்களுக்குள்ளே 2 பேத்துக்குள்ளே ஏதாவது சண்டை இருக்கும். அது சரியாக போயிடும், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. கணவன் மனைவி சண்டை மாதிரி எங்கள் சண்டை. நான் மறந்துடுவேன், நான் பண்ணது தப்பு தான், நான் முழுக்க சொன்னேன். ஸோ ஒரு வேலை செய்கிறேன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. அதை விட்டு நான் பாட்டு தேவையில்லாமல் நான் ஒரு டென்ஷனில் பேசி இது நமக்கு தேவையில்லாத வேலை. என்ன சொல்கிறாரோ சொல்கிற வேலையை மட்டும் நம்ம கேட்குறது தான் என்னுடைய வேலை, அவ்வளோதான் என் விஷயம். மாட்டுக்கு நீங்கள் நிச்சயமாக அதாவது 10,000 தரேன் சார், 5,000 தரேன்னா கொடுங்க. நிச்சயமாக 250 கோயில்களுக்கு 500 மாடு வாங்கி தரப்போகிறோம். அது மொத்தம் ஒரு 10 கோயிலுக்கு ரெடி ஆகிடுச்சு, மீதி கோயில் ரெடியாக போகுது. அதே மாதிரி நம்ம மலைப்பார்வதிக்கு படி கொடுத்தவங்களோட டோனர் லிஸ்ட்டை நான் அண்ணனோட ஃபேஸ்புக்கில் போட சொல்லிட்டேன். நான் என்கிட்ட கொடுத்தவங்க எல்லாருமே 11 லட்சம் ரூபா 12 லட்ச ரூபா என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த 12 லட்ச ரூபாய் 11 சொச்சம், அதாவது வச்சுங்க 11 சொச்சம் மேலே லட்சம் கொடுத்தவங்க பணத்தை என் கணக்கில் நான் அனுப்பிச்சிட்டேன். அது நன்றி, பெரிய விஷயம். என்னை நம்பி யாருன்னே தெரியாதவங்க பணம் கொடுத்தாங்க, அதான் ஒரு பெரிய விஷயம். அப்போ எல்லா படியும் டோனரில் ஃபேஸ்புக்கில் போட சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய விஷயத்தை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம செய்யக்கூடிய விஷயம், நம்ம ஏதோ ஒரு நல்லது பண்ணுறோம் அப்படின்னா கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணுறது ஒரு சிறப்பான விஷயம். நம்ம பரம்பரையே அந்த மாடு கண்ணு போட்டு பெண் கண் ஊட்டியாக போட்டு அது தலைமுறைக்கும் பாலை கறந்து ஊற்றுறது ஒரு பெரிய விஷயம். அது சிவன் கோவிலுக்கு ஊற்றுறது பெரிய விஷயம், உண்மையிலே சொல்கிறேன். அப்போ நம்ம இந்த டூருக்கு வர்றேங்கிறவங்க நிச்சயமாக வாங்க, கால் பண்ணுங்கள். திருப்புடை மருதூர், அதாவது குழந்தை பேருக்கு மிக அற்புதமான கோவில். நான் சொல்லக்கூடிய விஷயம் குழந்தை பேரா சார் எல்லாத்துக்குமே. ஏன்னா மேற்கில் நதி போடுது, ஒரு ஆறு இருக்கையில் மேற்கில் நதி ஓடுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வேல்வாசல் சொல்ல போகிறேன். அது குழந்தை பேருக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விட மேலான விஷயம் என்ன சார். வாசல் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறோன்னா, ஒரு மேற்கில் நதி ஓடுது, ஒரு மேற்கில் ஒரு பெரிய லெவலில் நான் கடனில் இருக்கேன் சார், எனக்கு கடனை பாதிப்பு இருக்கேன் சார், இந்த கடன் போகணும் அப்படின்னு எல்லாருக்குமே கடன் இருக்குது சார். அப்போ குழந்தை பேருங்கிற விஷயம், அப்போ கணவன் மனைவி உறவுங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே சேர்த்த கோவில் தான் அந்த கோவில். ஏன்னா மேற்கில் நதி ஓடும் பொழுது அப்போ தென்மேற்கு பாதிக்கப்படுகிறது. அப்போ தென்மேற்கு பாதிப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் உங்களுக்கு அம்சமாக என்னன்னா, கடனில் இருந்து முதல்ல தப்பிச்சுக்குவீங்க. அந்த கோவில் போனால் கடன்லேருந்தே தப்பிச்சிடுவீங்க. தென்மேற்கு ஒரு தென்மேற்கில் சமையலறை இருக்குது அப்படின்னா தென்மேற்கில் ஒரு கழிவறை வச்சுருக்கோம். தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய பகுதியில் ஒரு கழிவறை வச்சுருக்கோம், அல்லது தென்மேற்கு மூலையில் ஒரு சமையலறை வச்சுருக்கோம். சரி, இல்லை தென்மேற்கில் ஒரு தலைவாசலே வச்சுட்டோம். மேற்கு பார்த்த மனைக்கோ தெற்கு பார்த்த மனைக்கோ தலைவாசல் தென்மேற்கில் வைக்கிறது. வச்சிருக்கிற வீடு இருக்கா சார்? இருக்குது, 100% இருக்குது. தென்மேற்கில் பகுதியில் முக்கியமான தலைவாசல் அமைக்கிறது. 2வது, தென்மேற்கில் ஒரு செப்டிக் டேங்க் இருக்குது சார். இப்போ ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா,
மேற்கு தென்மேற்கு அந்த நதி போகிறதுக்கு இந்த வாய்ப்பு சொல்கிறேன், இவ்வளோ விஷயங்களை சொல்கிறேன். நம்ம வந்து பரிகாரம் விற்கல, நம்ம வந்து ஒரு கயிறு கட்டிக்கிங்க, ஒரு காப்பர் கம்பி போடுங்கலாம் சொல்லலை. ஆனால் ஒரு ஒத்ததை இருக்கும். ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, மைனஸான இடத்துக்கு போகும்பொழுது நீங்களும் மைனஸாக இருக்கீங்கன்னா மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ், அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ தென்மேற்கில் தெற்கு மேற்கு பகுதியில் மிகப்பெரிய லெவலில் இந்த தெற்கு பகுதியிலையோ மேற்கு பகுதியிலையோ ஒரு செப்டிக் டேங்க் போட்டிங்க கீழே. சார் போட்ட வீடு இருக்கா சார்? இருக்கு. அது மாதிரி உள்ளவங்க தொழிலில் கடனில் பெரிய நஷ்டப்படுவாங்க. செப்டிக் டேங்க் போட்டவங்க மட்டும் நஷ்டமா? கிடையாது தென்மேற்கு பகுதியில். அப்போ தென்மேற்கு பகுதியில் என்ன பண்ணுவாங்க? கீழே போர் போடுறது, தண்ணி அங்கே தான் இருக்குன்னு சொல்லி. தென்மேற்கில் வந்து தெற்கு பார்த்த மனையிலையும் மேற்கு பார்த்த மனையிலையும் அந்த கார்பரேஷன் வாட்டரை கொண்டு வந்து ஊற்றுற தண்ணி தொட்டி அமைச்சிக்கிறது. மொத்தமாக தென்மேற்கு பகுதி அப்படிங்கிற மேற்கு முழுவதும் என்ன பண்ணுவாங்கன்னா இடத்த காலியாக விட்டுருவாங்க. தெற்கு மேற்கும் காலியாக விட்டுட்டு வீடை தள்ளி கட்டுவாங்க. அப்போ அந்த வீடும் தென்மேற்கு சம்மந்தப்பட்ட வீடு தான். ஒரு குடும்பத்தில் தென்மேற்கு சரியா இல்லை அப்படின்னா கணவன் மனைவி உறவு சரியா இருக்காது. அதாவது கடனோட வாழக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு. அந்த தென்மேற்கில் போய் தரைதளத்தில் தண்ணி தொட்டி போடுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறு. அப்ப தென்மேற்கு சொல்லக்கூடிய இடத்துல கிணறு வச்சிருப்பாங்க. எல்லாமே இது ஒன்னோட ஒன்று லிங்கான விஷயம். அப்ப தெற்கு பார்த்த மனையில மேற்கு பார்த்த மனையில செய்யக்கூடிய விஷயத்துல தென்மேற்கு பகுதி பாதிக்கப்பட்டுருச்சு சார். ஒரு தென்மேற்கு பகுதியில் மேற்குல உச்ச வாசல் வந்து நீச்ச வாசல்ல வந்து மேற்குல வந்து ஒரு வாசல் வச்ச தலைவாசல் வச்ச வீட்டுக்கும் தெற்கு சைடில் தலைவாசல் வச்ச வீட்டுக்கும் என்ன பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் வாயாலேயே சொல்ல முடியாது. நான் அந்த வாசல் வச்சிருக்கேன் அப்படின்னா அப்போ மேற்கு நதி எங்க சார் மேற்கில் நதி ஓடுதுன்னு பார்க்கணும். இப்போ மேற்கில் நதி ஓடக்கூடிய இடம் அற்புதமான இடம். அந்த இடம் அற்புதமான விஷயம். அப்போ தென்மேற்கு பாதிக்கப்பட்டவங்க தெற்கு மேற்கும் பாதிக்கப்பட்டவங்க போகக்கூடிய ஒரே கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்புடை மருதூர் தான். நிச்சயமாக நீங்கள் திருப்புடை மருதூர் போங்க, உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். ஏன்னா மேற்கு நதி ஓடுது. அப்போ ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக. அதுலேருந்து ஒரு நாள் லைவ் எடுத்து போடுவேன். 100% வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி வந்து இந்த ட்ரிப்பு கிளம்புது திருப்புடை மருதூர். அதாவது அந்த திருக்கோயில் வந்து அற்புதமான கோவில், சூப்பரான கோவில். அங்கே வந்து அந்த கோவிலில் வந்து அபிஷேகம் பார்த்துட்டு நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு அழகாக நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்தது கட்ட நகர்வுக்கு நகருவோம். ரொம்ப பெரிய வாய்ப்பு மக்களுக்கு. ஏன்னா ஒரு கடனில் வந்து ஒருத்தர் பாதிக்கிறாரு, ஒரு வீட்டில் கடனோடு இருக்கார், தொழில் நல்லா பண்ணிகிட்டு இருப்பார், செம்மையாக பண்ணிகிட்டு இருப்பார், தொழிலில் நஷ்டம். அப்போ தொழிலில் நஷ்டப்படுறாரு, அப்போ குழந்தை பேர் வேணும் அப்படின்னா இந்த கோவில் மாதிரி அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் கோவில் கிடையாது. பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள ஒரு அதிபரே என்ன சொல்கிறாரு, அவருக்கு குழந்தை இல்லாமல் வேண்டிக்கிட்டு அந்த ஊருக்கு போன பார்த்ததுக்கப்புறம் குழந்தை பிறந்திருக்கு. இதுதான் உண்மை. அங்கே உள்ள கல்வெட்டு சொல்லுது. ஒரு பெரிய மாற்றம் 1800 சொச்சத்திலே இந்த விஷயம் நடந்திருக்கு. அப்போ நம்ம பரிகாரங்கள் பின்னாடி போகாமல் கோவில்களை நோக்கி போவோம், ஒரு பெரிய மாற்றம் வரும். அப்போ நிச்சயமாக திருச்சியிலேருந்து 7ஆம் தேதி ஒரு ட்ரிப்பு வண்டி கிளம்புது. அது 8ஆம் தேதி 9ஆம் தேதி 2 நாளும், அதாவது 10 காணிக்கும் காத்தால போயிடலாம், அடுத்த நாள் 9ஆம் தேதிங்கிற ஒரு பிளானில் இருக்குது. இதை முடிச்சுட்டு நேராக திருச்செந்தூர் போயிடலாம். அதேமாதிரி பக்தவச்சல பெருமாள், அதாவது நம்ம சேரன்மாதேவியில் போய் நல்லா முன்னோர்களுக்காக ஸ்தானத்தை பண்ணிவிட்டு ஆடி மாதத்தில் ஜம்முன்னு வரலான்னு ஒரு பெரிய விஷயத்தோடு இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஜெயிக்கணும். இந்த கணவன் மனைவி உறவு சரியாக இல்லை, கணவன் ஒரு சைடில் இருக்கார், மனைவி ஒரு சைடில் இருக்காங்க. மனைவி சொல்கிறத கணவன் கேட்குறதே இல்லை, கணவன் சொல்கிறத மனைவி கேட்குறதே இல்லை அப்படின்னா தென்மேற்கில் தெற்கு சைடில் தலைவாசல் வச்சுருக்கீங்க அப்படின்னா என்ன பாதிப்பு வரும்? அதே மேற்கு சைடில் தலைவாசல் வச்சுருந்தா அது என்ன பாதிப்பு வரும்? அப்போ தென்மேற்கில் வந்து அழகாக நீங்கள் ஒரு பூஜை ரூம் போட்டிருக்கீங்க, ஒரு சமையல் ரூம் போட்டிங்க. தென்மேற்கில் எங்கள் வீட்டில் வெளியில் கேணி, தென்மேற்கு எங்கள் வீட்டில் வெளியில் செப்டி டேங்க்கு, தென்மேற்கில் எங்கள் வீட்டில் வெளியில் தண்ணி தொட்டி, கீழ்நிலை தண்ணி தொட்டி அமைச்சிருக்கோம்.
தெற்கும் மேற்கும் இடம் காலி இடம் விட்டுட்டு வீடை கட்டியிருக்கோம். அப்போ தெற்கு சைடில் காலியாக இடம் விட்டு கட்டிட்டோம், இல்லை வடக்கு சைடில் மேற்கு சைடில் இடம் காலியாக விட்டு கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நபர்களுக்குமே அற்புதமான கோயில் திருப்புடை மருதூர். இது முக்கூடல் பக்கத்தில் இருக்குது. நிச்சயமாக நம்ம 7ஆம் தேதி கிளம்புறோம் திருச்சியிலேருந்து. நிச்சயமாக வாங்க, பயன்பெறுங்க. நீங்கள் வரக்கூடிய நண்பர்கள் கால் பண்ணலாம் 7339124224 73 39 124 224. இதுக்கெல்லாம் பரிகாரமாக என்ன சார் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலை தான். மேற்கு தொடர்ச்சி மலையில் மேற்கும் தெற்கும் உயரம். கிழக்கு தொடர்ச்சி மலை அங்கங்கே பிட்டான உயரம் தான். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை கடல் மட்டத்திலேருந்து 3700 அடி உயரம். அது கண்டினியூட்டியாக இந்தியாவுக்கே மேற்கு தொடர்ச்சி மலை கண்டினியூவாக போகும், எப்பயுமே பசுமையாக இருக்கும். அப்போ நம்ம வீட்டில் தென்மேற்கில் ஒரு மேற்கில் ஒரு கேணி இருக்குது, மேற்கில் ஒரு போர் போட்டோம், மேற்கு இடம் காலியாக இருக்குது, மேற்கில் செப்டிக் டேங்க் இருக்குது அப்படின்னா கோவில் ஒரு பக்கெட் இருக்கிற மாதிரியே தென்மேற்கு நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நம்ம எந்த ஊரில் வேணாலும் இருங்க. நீங்கள் அமெரிக்காவில் இருங்க, ஆஸ்திரேலியாவில் இருங்க, இங்கிலாந்தில் இருங்க, சிங்கப்பூரில் இருங்க, மலேசியாவில் இருங்க, சென்னையில் இருங்க, டெல்லியில் இருங்க, பம்பாயில் இருங்க, கல்கத்தாவில் இருங்க. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம். ஏன்னா நம்ம புருஷன் முண்டாட்டி 2 பேரும் பிரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் சண்டை போட்டுருக்கோம். நம்ம குழந்தைகள் இருக்காங்க, நமக்கு 2 பெண் குழந்தை இருக்குது. அப்போ 2 மாப்பிள்ளை மாப்பிள்ளையே வரக்கூடாது, மகனாக வரணும். அடிச்சுக்குவாங்க 2 மாப்பிள்ளையும். பெரிய மாப்பிள்ளைக்கு நிறையா போட்டால் சின்ன மாப்பிள்ளைக்கு கம்மியாக போட்டால், பெரிய மாப்பிள்ளைக்கும் சின்ன மாப்பிள்ளைக்கும் ஈகோ பிரச்சனை செம்ம ஈகோ பிரச்சனையாக இருக்கும். அப்போ அந்த ஈகோ பிரச்சனையை காலி பண்ணணும். இல்லை சின்ன பொண்ணுக்கும் பெரிய பச்சுக்கும் பெரிய சண்டையாக இருக்கும். ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க 2 பேர், இல்லை அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க, அண்ணன் பொண்டாட்டிக்கும் தம்பி பொண்டாட்டிக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இது எப்போ பார்த்தாலும் தீராது. நீங்கள் தெற்கு மேற்கும் ப்ராப்ளம் உள்ள இடத்துல இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராப்ளத்தை போக்குனியா மேற்கு தொடர்ச்சி மலையில் இடத்த வாங்குங்க. நான் ஒன்றும் இடம் விற்கல, அங்கே இடம் இருக்குது நான் சொல்கிறேன். அங்கே போய் இடத்த வாங்கி வாழ்க்கையில் வாழ்ந்து அந்த இடம் மட்டும் வாங்குங்க. ஒரு பெரிய மாற்றம். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். திருமணத்துக்கு செமையான விஷயம், குழந்தை பேருக்கு செமையான விஷயம். அடுத்தது என்ன தெரியுங்களா, தெற்கு மேற்கும் உயரமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை பாதை ரொம்ப நிதர்சனமான உண்மையாக இருக்கும். அப்போ நிச்சயமாக ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய மாப்பிள்ளை மாப்பிள்ளையாக இல்லாமல் மகனாகவும், இந்த மகனுக்கு வரக்கூடிய மருமகள்கள் 2 பேரும் அடித்து மாமியால் காலி பண்ணுறதை விட மருமகளாக வராமல் மகளாக இந்த குடும்பத்தை தாங்கி கொடுக்கறதும். இது மேற்கு தெற்கும் சந்திக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் இருக்குது எல்லாமே. அப்போ ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கணும், ஒரு குடும்பம் வாழ்க்கையில் ஜம்முன்னு இருக்கணும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோட வரணும். ஒரு இடத்துக்கு போனால் அண்ணன் ஒரு மாதிரி இருப்பார், தம்பி ஒரு மாதிரி இருப்பார். தம்பி சொல்கிறது அண்ணன் கேட்க மாட்டார், அண்ணன் சொல்கிறது தம்பி கேட்க மாட்டார். என்ன சார் கையில் கயிறு கட்டியிருக்கீங்களா? காத்தாலங்காட்டியுமே எங்கள் குடும்பத்தோடு போய் ஆடி 18 காவேரி ஆற்றுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஜம்முன்னு கட்டி விட்டாங்க. எங்கள் அம்மா சின்னம்மா கட்டி விட்டாங்க அந்த கயிறை. அது 3 நாள் கட்டியிருக்கணும். ஏன்னா கட்டிட்டாங்க, கயிறு கட்டாதுன்னு சொன்னால் எங்கள் சித்தி கோச்சுக்கும், இல்லைனா காவேரி தாயே கோச்சுக்குவாங்க. நன்றி சொல்லக்கூடிய விழா, காவேரி தாய்க்கு நன்றி சொன்ன விழா, கயிறு கட்டி விட்டாங்க. உடனே நீங்கள் கேட்காதீங்க சார் கையில் சார் நீங்கள் ஏன் சார் கயிறு கட்டி இருக்கீங்கன்னு. என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா ஸ்தானத்தில் என்னுடைய சொந்த அத்தை பொண்ணு, எங்கள் அப்பாவோட அக்கா பொண்ணு, எங்கள் அப்பாவோட அக்கா பொண்ணு எங்கள் சித்தப்பா கட்டிக்கிட்டார். அக்கா பொண்ணு அவர் கட்டிக்கிட்டார், இல்லைனா எனக்கு அத்தை மோவை. சரி அத்தை மோவை கட்டி விட்ட கயிறு அப்படி வச்சுக்குவோம். அதை நிதர்சனமான உண்மை. சும்மா நான் ஜாலிக்கு கம்மன்று என் சித்தி அப்படி தான் உம்பிழ்ப்பேன். என் அத்தை மோளே என்னம்மா அப்படிம்பேன். அதுதான் இந்த உறவு பாசம் அன்பு இது எல்லாத்துக்கும் காரணம் மேற்கும் தெற்கும் தான். ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா மேற்கு தெற்கும் சரியாக இருக்கணும். அப்போ அற்புதமான கோவில் திருப்புடை மருதூர். அப்போ திருவிடை மருதூர், திருப்புடை மருதூர் பார்த்துருவோம், செக் பண்ணிக்குவோம். ஏன்னா நான் இன்னும் போகல, நான் உண்மையில் சொல்கிறேன், திருப்புடை மருதூர் தான். நான் நிச்சயமாக அதில் லைவ் போடுவேன் 100%. நல்லா உங்களுக்கு ஜம்முன்னு போங்க, வாழ்க்கையில் மாறி பாருங்கள், சின்ன விஷயந்தான் செஞ்சு பாருங்கள். பயணப்படும் பொழுது தான் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாற்றத்தை உருவாக்கும். மாற்றத்தை நோக்கி நிச்சயமாக திருப்புடை மருதூர் வாங்க, வாழ்க்கையில் ஜம்முன்னு ஜெயிச்சு பாருங்கள். இது 7ஆம் தேதி போது தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லாருமே போகிறாங்க. நிச்சயமாக நீங்கள் உங்கள் ஊர் சைட்லேருந்து எல்லோரும் வரீங்க அப்படின்னா நம்ம சாய் சிவா நம்பருக்கு கால் பண்ணிடுங்க. 94 42 63
63 இல்லைனா டாக்டர் அனந்த் சார் நம்பருக்கு கால் பண்ணிடுங்க. ஏன்னா எத்தனை பேர் வரீங்கன்னு சொன்னால் தான் இதுக்கு தகுந்த மாதிரி சமைப்பாங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். அப்போ இதுதான் உண்மையான விஷயம். எந்த ஊர்லேருந்து வேணாலும் நீங்கள் வரலாம். என்ன நீங்கள் வரீங்கன்னா இத்தனை பேர் சேர்ந்துட்டாங்க, நாங்கள் இத்தனை பேர் வர்றோன்னு சொன்னீங்கன்னா சமைக்க ஏதுவாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நிச்சயமாக டாக்டர் சாரோட சாப்பாடை நம்ம பௌர்ணமி அன்னைக்கு சாப்பிடுவோம். அதாவது ஜம்முன்னு உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்குன்னா நிச்சயமாக வாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள். 73 39 124 224 7339124224. மணச்சல் அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள். 81 22 69 18 27. அதே மாதிரி செப்டம்பர் மாதம் காசி யாத்திரை போகிறோம். காசி, கயா, அயோத்தியா, அலகாபாத் போகிறேன். நிச்சயமாக நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன். அடியன் தான் 100% வாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேஷ் போகிறோம். 2 ஜோதிலிங்கம், 4 சக்தி பீடம். அதுவும் வந்து செப்டம்பர் மாதம் போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா போகிற மாதிரி மகாராஷ்டிரா போகிறோம். மத்திய பிரதேஷ் போகிற மாதிரி மகாராஷ்டிரா. அதில் 5 ஜோதிலிங்கம், 3 சக்தி பீடம் இருக்குது. நிச்சயமாக அதுவும் நான் உங்களை கால் பண்ணுங்கள், கூப்பிட்டு போகிறேன். எல்லாமே ஃப்ளைட்லேயும் போகிறோம், ட்ரெயின்லேயும் போகிறோம். ஃபுல்லாக தமிழ் சாப்பாடு, நல்ல சாப்பாடு, நல்லா இருக்கும். நிச்சயமாக வாங்க. அதே மாதிரி விஜயவாடா, கனகதுர்க்கை போகிறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். 15 16 போகலான்னு இருக்கோம். ஆனால் அன்றைக்கி அண்ணனோட கிளாஸ் இருக்குது, அதனால் யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த வாரம் போகலாமான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், பார்ப்போம். அது இல்லாமல் ட்ரெயினில் டிக்கெட்டே சுத்தமாக இல்லை, எல்லாமே லீவுனால 5 16 17 லீவுனால ட்ரெயின்லேயும் இடம் இல்லை. அதுக்கு அடுத்த வாரம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். நிச்சயமாக மக்களை வந்து ஆன்மீக சுற்றுலா கூட்டு போய் ரொம்ப சிறப்பான விஷயம். அதாவது விஜயவாடா, கனகதுர்க்கை வந்து மிகப்பெரிய மாற்றம். இப்போ இந்த வந்து திருவனந்தபுரம் வந்து நீங்கள் உங்கள் முன்னோர்கள் யாராவது ஒருத்தவங்க தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா வியாதி பாதக நாளில் போய் நீங்கள் நிச்சயமாக தர்ப்பணம் கொடுங்க. வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நல்ல விஷயத்தை செய்யுங்க, பரிகாரம் இல்லாத விஷயத்தை செய்யுங்க, வாழ்க்கையில் ஜெயிங்க. அப்போ இதுதான் நான் சொல்லக்கூடிய பதிவு. நீங்கள் ஏதாவது டூர் போகணும் அப்படின்னா இந்தியா முழுக்க டூர் போனால் கால் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். 73 39 124 224. இது போன்ற மீண்டும் நாளை சந்திப்போம். இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபந்தருக்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜாய் ஸ்ரீராம். மரணடுவோம், மலைபெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.